ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சா? எப்போவுமே எவ்வளோ செஞ்சாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க. நம்ம செய்கிற உணவு எப்போவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கணும், நமக்கும் வேலை சிம்பிளாக முடியணும். ஏன்னா எப்போவுமே நம்ம வேலைன்னு இருந்தால் நம்மளை எப்போவுமே கவனிச்சிக்க முடியாது. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது பம்கினில் செய்கிற பராத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் கூட ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பம்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம முழுசாக பம்கின் இந்த மாதிரி வாங்கும்போது அதில் இருக்கிற விதையெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த விதையெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஏன்னா இந்த விதையெல்லாம் நம்ம வெளியில் வாங்கினா கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம வீட்லேயே பண்ணும்போது நமக்கு காஸ்ட் சேவிங்காகவும் இருக்கும். கிச்சனில் நின்று வேலை செய்யும்போது சின்ன சின்ன நுணுக்கங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணிடலாம். பம்கின் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்டீமரில் போட்டணும். எப்போவுமே ஆவியில் வேக வச்ச உணவு நம்ம ஆரோக்கியத்துக்கு எப்போவுமே நல்லதுங்க. நான் மிச்சம் இருக்கிற அந்த விதையை ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே பம்கின் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இது டைஜஸ்ட் ஆகிறதுக்காக சோம்பு, சுக்கு, கொஞ்சோண்டு ஏலக்காய் போடுங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏலக்காய் போடும்போது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதை எல்லாமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சாலும் அப்படியே சேர்த்த முடியாது. அதே மாதிரி நம்ம செய்யறது ஸ்வீட் பராத்தா. நான் இதுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. வெல்லம், நாட்டு சர்க்கரைன்னு எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம எல்லாமே பவுடர் ஃபார்மில் தான் போடணும். இப்போ பம்கினும் வெந்துருச்சு. நம்ம ஸ்டீமரில் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா சுற்றினாலே கீழே அந்த வடிகட்டியில் எல்லாமே வந்துடும். சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம வீட்டில் பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக பழகிடலாம். எப்போவுமே நார்மல் சப்பாத்தி, நார்மல் பூரின்னு செய்யறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போவுமே இட்லி, தோசைன்னு இருக்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு. நம்ம பொடிச்சனால நம்ம நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு கூட அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாங்க. நம்ம மசாலா பவுடர் அரைச்சோம் இல்லையா, அதை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துங்க. அப்போ திப்பி இல்லாமல் இருக்கும். இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணும்போது இன்னும் ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு கப் கூட சேர்த்து இது பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி எல்லாம் ஊற்றாம அந்த பம்கின்ல இருக்கிற தண்ணியே போதும். வீட்டில் யாராச்சும் கெஸ்ட் வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்போவுமே ஏதோ ஒன்று நின்று நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம என்ன செஞ்சாலும் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம செய்யும் போது நமக்கு வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இல்லையா? இதுக்கு சைட் டிஷ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அடிதூள் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சம் பால் பவுடர் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. இதை நல்லா சுண்ட வைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் ஒரு மெயினான விஷயம் இருக்குது. ஜாதிக்காயை நீங்கள் துருவி போட்டு பாருங்களேன், டேஸ்ட் அடி பொலியாக இருக்கும். கூடவே ரோஜா இதழ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி சுண்ட வைக்கும்போது சப்பாத்தியோட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சும்மா சாப்பிட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் அடிக்கடி இந்த மாதிரி ஃபுட் ரெசிபீஸ்லாம் சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா இருக்கிற ஃபுட்டு கூட டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுதான் பண்ணணும்ட்டு இல்லை, நம்ம இது சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் முற்றிலும் ஆப்ஷனல் தான். அதுவும் நீங்கள் அந்த ரோஜா இதழ் போடும்போது பால் சுண்டி வரும்போது அந்த ரெண்டுக்குமே அவ்வளோ காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், சுண்டி பால் அரைவாசி ஆயிடுச்சு. எப்போவுமே சமைச்சு சூடாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சைட் டிஷ்ஷை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பம்கின் பராத்தாக்கும் அதுக்கும் செம்ம தூள் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம அழுத்தம் கொடுத்து பராத்தாலாம் பண்ணனா அது நல்லாவே இருக்காது. ஏன்னா அங்கங்கே ஒட்டிக்கும். பூ போல் வச்சு தேய்க்கணும். அப்போ தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒன்றொன்னா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. அதில் எடுத்து அப்படியே தவாவில் போட்டுட்டு அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் பெரட்டி பாருங்களேன், நல்லா உப்பி வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. ஒன்று சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக 2 சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன். இது சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப இந்த மாதிரி செய்வீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பம்கின் சீடை ஆட் பண்ணியும் பண்ணலாம், பண்ணாமையும் பண்ணலாம். இப்போ நான் சும்மா பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாய்க்கும் அந்த பம்கின் வரும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை நம்ம
நம்ம பிளெயினாக கூட பண்ணலாம், அது கூட டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நான் பண்ணி காமிக்கிறேன். நார்மல் ஃப்ளேவர்ஸ்லேருந்து எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளேவர்ஸ்க்கு சேஞ்ச் ஆகி பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஆப்ஷனாக சூப்பராக இருக்கும். தவாவை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் சப்பாத்தி பராத்தா எது செஞ்சாலும் உப்பி வரும். நெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், பட் நெய் போடும்போது இனிமே தூக்கலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன ரெசிபிஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் முன்னாடி பிளான் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட், டின்னருன்னு எந்த டைம் வேணால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.